இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹிந்தி வேர்ட் சே. சே இந்த ஹிந்தி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம பர்டிகுலராக சேக்கு இருந்து அப்படிங்கிற அர்த்தத்தில் மட்டும்தான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மே சென்னை சேஹூ. மே சென்னை சேஹூ ஓரிடத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் சேங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இப்போ சென்னையில் இருந்து அப்படின்னு சொல்லும் போது சென்னை சே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் சென்னையிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே சென்னை சே ஹூ அப்படின்னு சொல்கிறோம். இதர் சே பாட்சாலா தூர் ஹே. இதர் சே பாட்சாலா தூர் ஹே. ஸோ இதர் அப்படின்னா இங்கே அப்படிங்கிறது அர்த்தம். இங்கிருந்து அப்படின்னு சொல்ல நினச்சா இந்த இதர் கூட சேவை சேர்த்து பயன்படுத்தலாம். இதர் சே அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து அப்படிங்கிறது அர்த்தம். பாட்சாலா தூர் ஹே. ஸோ பள்ளிக்கூடம் தூரத்தில் இருக்கிறது. இங்கிருந்து பள்ளிக்கூடம் தூரத்தில் இருக்கிறதுன்னு சொல்ல நினச்சா இதர் சே பாட்சாலா தூர் ஹே அப்படிங்கிற சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஓ கர் சே கானா லாத்தா ஹே. ஓ கர் சே கானா லாத்தா ஹே. கர் சே அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்து அப்படிங்கிறது அர்த்தம். கானா லாத்தா ஹே சாப்பாடு கொண்டு வரான். அவன் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரான் அப்படின்னு சொல்ல நினச்சா ஓ கர் சே கானா லாத்தா ஹே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்துங்கிற தமிழ் வார்த்தைக்கு இணையான ஹிந்தி வார்த்தை சே. தன்யவாத்.